குறிப்பாக ஆயில் அப்படின்றது வந்து இப்போ உலகத்துல தற்போதைய சூழல்ல அது ஒரு பிசினஸா இல்ல அரசியலா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆயில் ஒரு அரசியலா இல்ல வந்து வெறுமனே இது வந்து ஒரு வியாபாரமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமும். அது வெறுமனே வந்து நம்ம வந்து வெறும் பொருளாதாரமாவோ இல்ல வந்து ஒரு அரசியலாவோ பார்க்காம அது உற்பத்தி சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றதால இது எல்லாம். ஏன் எல்லாம்னு சொல்றோம் அப்படின்னா, ஆயில்ன்றது உற்பத்தினா அது மனுஷனுக்கு தேவையான அந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். அப்ப அது இல்லாம நம்மளால வாழ முடியாதுன்ற ஒரு 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 சூழல் இருக்கிறதால அது எல்லாம் அப்படின்ற மாரி சொல்றோம். இப்போ இந்த ஆயில் பாலிடிக்ஸ் சார்ந்து நிறைய தொடர்ந்து விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான போர்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அது தொடர்ந்து அது பேசு பொருளாவே இருந்துகிட்டு இருக்கு. அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படின்றதால தான் இவ்வளவு தூரம் அத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப ஏன் இது இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரடியா என்ன பண்ணுவாங்க, 1973ல ஆரம்பிப்பாங்க. அதாவது அந்த தங்கத்திலிருந்து எண்ணெய் பெட்ரோ டாலர்ன்னு சொல்லக்கூடிய அது உருவான விஷயம். அப்புறம் பிரிட்டன் வுட்ஸ் அந்த அந்த ஒப்பந்தம் அப்படின்ற மாரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. நாம அப்படி பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம். ஒண்ணும் தவறும் இல்ல. ஆனா வந்து வரலாறுன்றது 1973ல தொடங்கி இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது ஆயிரக்கணக்கான ஆண்டு வரலாறு. இப்ப ஆயிரக்கணக்கான ஆண்டு வரலாறுல ஆயில்ன்றது ஏதோ 1973ல வந்து உருவான விஷயம் இல்ல. அது அதுக்கு முன்னாடியே உருவான ஒரு விஷயம்.